guys, வணக்கம் and welcome to our channel Pepper மிட்டாய். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நல்ல தானியம்லாம் போட்டு நல்ல டேஸ்டியான ஒரு அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடை தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே 100 கிராம் எடுத்துர்க்கேன். சுண்டல், கடலைப்பருப்பு, கம்பு, சிவப்பரிசி, பச்சைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு. 1/2 கிலோ இட்லி அரிசி. நம்ம எடுத்து வச்ச எல்லா பருப்பையும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க. அரிசியை மட்டும் தனியா ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா ஒரு 3 தடவை 4 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசியும் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அரிசியையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரிசியை இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கோங்க. நம்ம ஊற வச்ச தானியத்தோட 6 மிளகாய், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா நைஸா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அரைச்சி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க 2 மணி நேரத்துல தோசை சுடுற மாதிரி இருந்தா இதை நீங்க வெளியிலேயே வச்சுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணுமோ அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து தோசை விட்டுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம மாவு நல்லா ஊறி புளிச்சு வந்துடுச்சு. இதில் நம்ம இப்போ தோசை ஊற்றணும் அப்படின்னா சூப்பராக வரும். தோசை ஊற்றலாம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. தோசை நல்லா வெந்துடுச்சு. திருப்பி வேக வச்சுக்கலாம். திருப்பி வச்சு ஒரு 1 மினிட் வேக வைக்கணும். அப்பதான் நல்லா வேகும். அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம். அவ்வளவுதான் கைஸ், நம்மளுடைய அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் நாங்க சைட் டிஷ்ஷா வச்சிருக்கோம். சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த சட்னியோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு வீட்டுல செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்தியான ஒரு தோசை இது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.